சேலம் ஜூன் 1 த ப்ரோ ஆக்ஷன் ஸ்போர்ட்ஸ் நடத்தும் முற்றிலும் பெண்களுக்கான 3 கிலோமீட்டர் வாக்கத்தான் மற்றும் ஆண் பெண் இருப்பாளர்களுக்கான மாரத்தான். பதிவு கட்டணம் ₹200 மட்டுமே. செங்கல்பட்டில் லாரி கடத்தலில் ஈடுபட்டவரை 15 கிலோமீட்டர் தூரத்திற்கு லாரியில் தொங்கியபடி போக்குவரத்து உதவி ஆய்வாளர் விரட்டி பிடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பரனூர் சுங்கச்சாவடியில் ஃபாஸ்டாக் வேலை செய்யவில்லை என்பதால் லாரியை ஓட்டுநர் கமலக்கண்ணன் சுங்கச்சாவடி அருகே நிறுத்திய போது அங்கிருந்த மர்ம நபர் கண்ணிமைக்கும் நேரத்தில் லாரியை கடத்திச் சென்றார். ஜிஎஸ்டி சாலையில் சென்னை நோக்கி வேகமாக புறப்பட்ட லாரியை மடக்கி பிடிக்க உடனடியாக ஓட்டுநர் அருகில் இருந்த போக்குவரத்து காவலர்களுக்கு தகவல் தெரிவித்துவிட்டு லாரியை இருசக்கர வாகனத்தில் பின்தொடர்ந்தார். மேலும் அடுத்தடுத்த பகுதிகளில் உள்ள காவலர்களை வாக்கி டாக்கி மூலம் உஷார்படுத்தியதை அடுத்து சாலைகளில் இரும்பு தடுப்புகள் அமைத்து பிடிக்க முயற்சி செய்தனர். அதிலும் நிற்காததால் சரக்கு லாரியை சாலை குறுக்கே நிறுத்தி பிடிக்க முற்பட்ட போது லாரியை லாவகமாக திருப்பி அதிலும் தப்பினார். லாரி சற்று வேகம் குறைந்தவுடன் பின்தொடர்ந்த போக்குவரத்து உதவி ஆய்வாளர் முருகன் ஓடும் லாரியில் முன்பக்க இருக்கை அருகே ஏறி வாகனத்தை நிறுத்துமாறு கூறியும் நிற்காததால் சுமார் 15 கிலோமீட்டர் தூரத்திற்கு லாரியில் தொங்கியபடியே விரட்டிச் சென்றார். இந்த நிலையில் மறைமலை நகர் ரயில் நிலையம் அருகே லாரி சென்றபோது போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் தப்பிக்க வழியில்லாமல் இடதுபுறமாக உள்ள பேரிகார்டு மீது மோதி நின்றது லாரி. லாரியில் இருந்த நபரை பிடிக்க முயற்சி செய்தபோது இரும்பு கம்பியால் பொதுமக்களை தாக்க முயற்சி செய்தார். பின்னர் அவருக்கு தர்மடி கொடுத்த பொதுமக்கள் அவரை மடக்கி பிடித்து போலீசில் ஒப்படைத்தனர். பின்னர் போலீஸ் நடத்திய விசாரணையில் கடத்தலில் ஈடுபட்டது நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையைச் சேர்ந்த சுபாஷ் என்பதும் இவர் கடந்த ஒரு வாரமாக செங்கல்பட்டு மாவட்டத்தில் பல்வேறு சம்பவங்களில் ஈடுபட்டதும் தெரிய வந்துள்ளது. குறிப்பாக ஊரப்பாக்கத்தில் டீ கடை பெண் மீது சூடான பாலை ஊற்றியது, சுங்கச்சாவடி அருகே உள்ள கோவிலில் புகுந்து பொருட்களை சூறையாடியது, தனியாக நடந்து சென்ற பெண்களிடம் வழிப்பறியில் ஈடுபட முயற்சி செய்தது என பட்டியல் நீள்கிறது. இந்த நிலையில் சுபாஷை விசாரித்த போலீசார் அவரை கீழ்ப்பாக்கம் மனநல மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்க திட்டமிட்டுள்ளனர். இந்த நிலையில் உயிரை பணயம் வைத்து லாரியை மீட்டுக் கொடுத்த போக்குவரத்து போலீசாருக்கு லாரி உரிமையாளர் அன்பு நன்றி தெரிவித்துள்ளார். போலீஸ் உள்ளபடியா சொல்றேன், ரொம்ப ரிஸ்க் எடுத்து அவங்க உயிரை பணிய வச்சு டிராபிக் போலீஸ் மர்மல டிராபிக் போலீஸ்லாம் உயிரை பணிய வச்சு இந்த வண்டியை மடிக்கிட்டு இருக்காங்க. இல்லைன்னா இது எவ்வளவு சேதாரம் ஆயிருக்கும். சேலம் ஜூன் 1 த ப்ரோ ஆக்ஷன் ஸ்போர்ட்ஸ் நடத்தும் முற்றிலும் பெண்களுக்கான 3 கிலோமீட்டர் வாக்கத்தான் மற்றும் ஆண் பெண் இருப்பாளர்களுக்கான மாரத்தான். பதிவு கட்டணம் ₹200 மட்டுமே.